ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெபத்தினால் சாதிக்க முடியும். உங்கள் அறிவினால் சாதிக்க முடியாததை உடைய முழங்கால் ஜெபம் சாதிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜெபம் உன்னதத்தையே அசைக்கிறதாய் காணப்படும். உங்களுடைய மூளை செய்ய முடியாததை உங்கள் முழங்கால் செய்கிறதை பார்க்க முடியும். வாசிக்கிறேங்க இல்லைங்க. 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும். இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்குரிய பதில் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். உங்கள் முழங்கால் ஜெபம் எந்தெந்த காரியத்தை முடியாதுன்னு சொல்லி வைத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை சாதிக்கிறதாய் காணப்படும். அறிவினால் சாதிக்க முடியாததை உங்கள் முழங்கால் ஜெபம் சாதிக்கிறதாய் காணப்படும். உங்களுடைய முழங்கால்களை முடக்கி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் அந்த காரியத்திற்காக ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்குரிய பதில் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? மற்றவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறாரே, எனக்கு பதில் வரவில்லையே என்று சொல்லி நீ காத்திருக்கிறாயா? இன்றைக்கு உன் முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும் என்று சொல்லி இடைவிடாமல் அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் உன் முழங்கால்களை முடக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த காரியத்திற்குரிய பதில் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் அறிவினால் சாதிக்க முடியாததை உங்கள் ஜெபத்தினால நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம்பவிக்க போகிறது. யாக்கோப்பு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விடேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபித்தான். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார். இன்றைக்கும் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து கண்ணீரோடு இடைவிடாமல் ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபத்துக்குரிய பதில் இந்த நாளிலே கடந்து வரப்போகிறது. ஏன்னா அவர் உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். உன் ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு மனதோடு கூட நீ போராடும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை என்னுடைய குடும்பத்தில் செய்யும், ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடும், என் குடும்பத்தை ரட்சியும், என் பிள்ளைகள் கைடிச்சிற பிரயாசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீ கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் கூட இடைவிடாமல் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உன்னுடைய குடும்பத்திலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். தேசத்திற்காக நீ ஜெபித்து கொண்டே இருக்கிறாயா? அந்த ஜெபத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். பயப்படாதீங்க. நீங்கள் விரும்பின காரியத்தை உங்கள் முழங்கால்களை முடக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது அதை பெற்றுக்கொள்வீங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. அப்பா, இந்த நாளில் எங்களுடைய அறிவினால், எங்களுடைய பிரயாசத்தினால் சாதிக்க முடியாததை ஆண்டவரே எங்களுடைய முள்ளங்காலின் ஜெபம் சாதிக்கும் என்று சொல்லி பார்க்குறையா. இவ்வளோ நாள் நான் பிரயாசப்பட்டு ஒரு செழிப்பில்லாதபடி காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தகப்பனே, இந்த நாள்களை முள்ளங்கால்களை முடக்கி அவர்கள் ஜெபித்து விட்டு காரியத்தை செய்யும்போது அந்த காரியத்திலே பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் கொடுத்து நீர் கனப்படுத்தப்படுற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செய்து அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.